தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த அருள் காலத்தில் ஆண்டவருடைய சிலுவையின் நிழலில் அமர்ந்திருந்து தேவரீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற மீட்பின் அனுபவத்தை எண்ணி பார்க்கவும், உம்முடைய தியாகத்தை எண்ணி பார்த்து பாடுகளினூடாக பரமன் காட்டுகின்ற பாதையிலே பயணிக்க ஆண்டவரின் ஆற்றலை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு அருள் தருகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். மெய்யாகவே இந்த லந்து காலம், இந்த தபசு காலம், அருள் காலம், துளிர் விடுகின்ற புது வாழ்விற்கு நேராக புது சிருஷ்டியாக எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவருடைய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவரீர் கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எங்கள் சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். தெய்வ சமூகத்தில் நாங்கள் உணர்ந்து பாடுகின்ற பாடல்கள் எங்கள் உள்ளத்தை புத்தாக்கம் செய்வதாய் அமைய கர்த்தர் கிருபை தாரும் என்று ஜெபிக்கின்றோம். துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு உண்டாகட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இந்த லெந்து காலத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கின்றோம். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வதற்கு கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது எவ்வளவு தேவையாயிருந்ததோ, அதுபோல இந்த அமர்வு நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விற்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் ஐயமில்லை. நாம் வாஞ்சையோடும் எதிர்பார்ப்போடும் தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய தியாக அன்பை, அவர் நமக்காகப்பட்ட சிலுவை பாடுகளினூடாக சிந்திக்க ஆண்டவர் இந்த அருள் காலத்தை நமது வாழ்வின் கிருபையின் காலமாக தந்திருக்கிறார். அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகின்ற விதமாக நாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். நிச்சயமாகவே ஆராதனை வேளை நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர் அருள் புரிவாராக. முதலாவதாக 3வது பாடல், என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்டபின்னும் நேசியாமல் இருப்பாயா என்ற பாடல். யாவரும் இணைந்து பாடுவோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால்,
வானம் பூமி படைத்திருந்து வாடினேன் உன்னை இழந்ததினா தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய் தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய் என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சென்னமாம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய் பரிகாச சென்னமாம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய் என்னை நேசிக்கின்றாயா என்னை நேசிக்கின்றாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா பாவபாரா பரிசுத்தனார் பாசம் பொங்கலைக்கின்றேன் பாவம் பாரா பரிசுத்தனார் பாசம் பொங்கலைக்கின்றேன் உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இளைப்பாரவா உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன் பாதம் தன்னில் இளைப்பாரவா உம்மை நேசிக்கின்றேன் நான் உம்மை நேசிக்கின்றேன் நான் கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. 27வது பாடல். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, இயேசு போதுமே இயேசு போதுமே என்ற பாடல். இந்த அருள் காலத்தில் ஆண்டவர் நமக்கு அருளுகின்ற தேவபலனும் அவரால் நமக்கு தரப்படுகின்ற கடவுளுடைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்விற்கு போதும் என்று சொல்லுகின்ற எண்ணத்தையும் உணர்வையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடல், பழைய பாடல். யாவரும் இணைந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், புல்லுள்ள இடங்களில் மேத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாறிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலா இயேசு உன்னை அழைக்கிறாரே. ஆணி பாய்ந்த கரங்களை உடைய ஆண்டவர் அதே கரங்களினாலே
தம் சீடர்களை அணைத்து அவர்களுக்கு சமாதானம் அருளின கர்த்தர் இன்றும் அவருடைய கரங்களில் ஆணிபாய்ந்த தழும்புகள். நாம் அவரை தியானிக்கும் பொழுது, அவருடைய பாடுகளை சிந்திக்கும் பொழுது, அவருடைய தழும்புகளினாலே குணமாகிறோம் என்று வேதம் சொல்லுகிறபடி காயப்பட்ட ஆண்டவருடைய பாடுகள் நம்முடைய மனதை ஆட்கொள்ளுகிறது. அதை வெளிப்படுத்துகின்ற பாடல் 39வது பாடல், ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலா இயேசு உன்னை அழைக்கிறாரே என்ற பாடலை பாடுவோம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. பார்த்தேருமே நீ வாரடியேற்ற பாரசிலுவைதனை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய் பயமின்றி வந்திடுவாய். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. மயக்கிடுமே என்னும் மாயையின் இன்பம் நயத்தாலே உந்தனை நாசமாக்கிடுதே. உணர்ந்திதையுடனே உன்னதரண்டை சரண் புகுவாய் தருணம். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. கிருபையின் வாசல் அடைந்திடும் முன்னே மரணத்தின் சாயல் இணைந்திடுவாயே. உருவாக்கியே போது சிருஷ்டியில் வளர கிருபையும் அளித்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. பரிசுத்த ஆவியா பரமனின் அன்பினை பகர்ந்திடுவாருந்தன் இருதயந்தனிலே. மறுரூப நாளின் சாரமும் அதுவே மகிமையும் அடைந்திடுவாய். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. இயேசுவல்லாது ரட்சிப்பு தரவோ ரட்சகர் வேறு இகமதிலுண்டோ. அவர் வழி சத்தியம் ஜீவனுமாமே. அவரே உன் நாயகரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சொன்னை அழைக்கிறாரே. 28வது பாடல். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசுத்தம்போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண் நான், அனுதினமும் நீர் என்னை வனைந்திடுமே என்று சொல்லுகின்ற பாடல். நாம் கர்த்தருடைய கரத்திலே களிமண்ணை போல இருக்கிறோம்.
அவரால் வணையப்படுகின்ற பொழுது அபாத்திரத்திற்குரியவர்களாக இருக்கின்ற நம்மையும் அவருடைய கரத்திலே அவரால் நம்மை பாத்திரவான்களாக மாற்ற முடியும். ஏனெனில் அவர் தமக்கு சித்தமானபடி வனைந்து நம்மை புதிய பாத்திரமாக உபயோகப்படுத்த வல்லமையுள்ளவர். அதை உணர்ந்தவர்களாக இந்த அருள் காலத்தில் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வருவதும் நம்மை அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்பதும் உபயோகமில்லாத அபாத்திரத்திற்குரிய பாத்திரவான்களாக நாம் இருந்தாலும் அவருடைய கரத்திலே, குயவனாகிய ஆண்டவருடைய கரத்திலே நாம் நம்மை கையளிக்கின்ற பொழுது பயனற்ற பாத்திரம் மறுபடியுமாக அவருடைய கரத்திலே பயனுள்ள பாத்திரமாக மாற முடியும் என்பதனை விசுவாசித்து தெய்வ சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற நாம் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருச்சித்தம் போல் நடத்திடுமே என்ற பாடலை ஜெப நிலையிலே பொருள் உணர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இதயமதில் ஆறுதலே ஓரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்த்திடுவேன் அவர் சமூகம் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவேன் அவர் சமூகம் திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம்போ நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ
வனைந்திடுமே. அவர் நமக்கா ஜீவன் தந்து அளித்தனரே. இந்த மீட்பு கண்களினா காண்கின்றேனே. இன்ப கானான் தேசமதை கண்களினா காண்கின்றேனே. இன்ப கானான் தேசமதை திருக்கரத்தான் தாங்கி என்னை திருசித்தம்போர் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் பயபக்தியோடு நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய அருள் பிரசன்னத்தால் ஆண்டவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறீர். உம்முடைய திருவசனங்களை வாசித்து தியானித்து கிருபை நிறைந்த வேத வசனங்களால் நாங்கள் பலப்படும்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய சமூகத்திலே மிகுந்த மனத்தாழ்மையோடு பயபக்தியோடு தேவரீர் எங்களுக்கு அருளுகின்ற நன்மைகளை, தெய்வ சமூகத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இந்த அருள் காலத்தில் வாஞ்சியோடு உம்முடைய பிரகாரத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் பரத்திற்குரிய நன்மைகளால் எங்களை நிரப்பி இந்த பூலோகத்திலே ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை நிறைவேற்றுகின்ற தெய்வ பிள்ளைகளாய் வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தொழுகையின் மீதியான வேளைகளிலும் ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் தங்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களில் 132வது பாடலை பாடுவோம். என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் என்ற பாடல். ஞான பாடல் 132.
இன்றைய நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தரப்பட்டுள்ள திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 40 முடிய உள்ள ஆண்டவரின் அருள் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 முதல் 40 முடிய. அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள் என்பதுவே. வாசிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்திருக்கின்ற நாம் இந்த அருள் காலத்தில் நம்மை நாமே ஒரு கணம் சிந்தித்து பார்ப்போம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று பக்தன் வேண்டிக் கொண்ட வண்ணமாக நம்முடைய வாழ்வை சீர்தூக்கி பார்க்கின்ற, வாழ்வை செப்பனிடுவதற்கு கடவுள் தந்திருக்கின்ற ஒரு காலமாக இந்த அருள் காலத்தை நாம் கருதுகிறோம். இந்த பிரத்யேகமான காலத்தில் சிலுவை பாடுகள், சிலுவையில் ஆண்டவர் பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் மண்ணிலே விழுந்த அனுபவம், இவைகளெல்லாம் இத்தனை பாடுகள் எதற்காக எதற்காக என்கின்ற கேள்வியும், எனக்காகவல்லோ என்று சொல்லுகின்ற உணர்வையும் தருகின்ற ஒரு காலமாக ஆண்டவர் இந்த அருள் காலத்தை நமக்கு தந்திருக்கிறார். சிலுவை காட்சிக்கு உருகாதவர்கள் ஒருவரும் இல்லை. கடின இருதயத்தையும் உடைக்கின்ற காட்சிதான் சிலுவை காட்சி. கள்வனை மாற்றின சிலுவை காட்சி, நூற்றுக்கு அதிபதியை விசுவாசத்திற்கு நடத்தின சிலுவை காட்சி, சர்வலோகத்திற்குமான ரட்சிப்பை சம்பாதித்த ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கின்ற சிலுவை காட்சி, பாடுகளினூடாக பொறுமையோடு ஆண்டவருடைய பரிசுத்த பாதையிலே பயணிப்பதற்கு கடவுள் நமக்கு தருகின்ற இந்த கிருபையின் காலங்களை நேர்த்தியாக நாம் பயன்படுத்தி கொள்ளும்படி, அவருடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளாலே நம்முடைய வாழ்க்கை சீர்பொருந்தும்படி ஆண்டவர் நமக்கு அருள் தர ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். தெய்வ சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஒப்படைப்போடு நாம் தெய்வ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அதன் மேன்மைகளை வாழ்விலே ஆண்டவர் நமக்கு தருகிறார்.
கல்லாதவர்களை, பேதமை உடையவர்கள் என்று கருதினவர்களை கடவுள் ஆச்சரிய பிரகாரமாக உபயோகப்படுத்தினார். ஏனெனில் ஆணிபாய்ந்த கரம் அவர்களை அழைத்து உருவாக்கிற்று. அவர்களை அழைத்து ஆணிபாய்ந்த ஆண்டவரின் கரம் அவர்களை தேற்றிற்று. அதே ஆண்டவர் இன்றும் நம் மத்தியிலே ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நாம் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, மெய்யாகவே உம்முடைய அருள் பிரசன்னத்தை நாங்கள் உணரவும், தெய்வ சமூகத்திலே உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் தேற்றப்படவும் எங்களுக்கு ஆண்டவர் கிருபை தருகிறீர். நன்றி சொல்கிறோம். வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்ற எல்லா தமது பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். உம்முடைய கரங்களிலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் உபயோகமுள்ள கனத்திற்குரிய பாத்திரமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வனைந்து உபயோகப்படுத்தும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். கடவுளுடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற பாத்திரங்களாக ஆண்டவருக்கு சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேட்க ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவித்தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சிலுவை மரணத்தின் மூலமாய் மனுக்குலத்தை மீட்டெடுத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய சிலுவை சார்ந்த செய்திகளை எல்லாம் இந்த நாட்களில் நாங்கள் தியானித்து, சிலுவை வழி நாங்கள் கண்ட இரட்சிப்பை, மீட்பை ஒரு விசை கூட நாங்கள் சிந்தித்து எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பரிசுத்த கரங்களிலே எங்களை அர்ப்பணித்து, ஆண்டவர் சிலுவை வழியாக எங்களுக்கு தந்த மீட்பை சொந்தமாக்கி கொள்ள கடவுள் எங்களுக்கு இந்த லந்து நாட்களை ஆசீர்வாதமாக தந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க இருக்கின்ற திருமறையின் சத்தியங்களை, அனுபவங்களை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர ஜெபிக்கின்றோம். இறைமகன் கிறிஸ்துவின் வழியாய் இவற்றை கேட்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல கடவுளே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பிற்குரிய உடன் விசுவாசிகளே, சிலுவை நாதராம் இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். இந்த லந்து நாட்களின் வெள்ளிக்கிழமையிலும் கூட பயபக்தியோடு திரளாக ஆண்டவருடைய பரிசுத்த ஆலயத்திலே வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தையும் சிலுவை மரணத்தின் மூலமாக இந்த உலகம் பெற்ற மீட்பையும் அதிகமாக சிந்திக்கின்ற காலம் இந்த தவக்காலம். திருமறையை நாம் படிக்க, திருமறையை நாம் அதிகமாக தியானிக்க, ஆண்டவரோடு நாம் நம்முடைய உறவை வலுப்படுத்திக் கொள்ள, ஆண்டவரிடத்திலே அதிக நேரம் ஜெபிக்க, நம்மை தற்பரிசோதனை செய்ய, இறைவனுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணித்து புதிய வாழ்வுக்கு நேராய் நாம் பயணிக்க ஏற்ற நாட்கள் இந்த லந்து நாட்கள். தீமையை விடுத்து தூய்மையை நாடுகின்ற நாட்களாக இந்த லந்து நாட்கள் அமைய வேண்டும். பெருமையை விடுத்து தாழ்மையை நாடுகின்ற நாட்களாக இந்த லந்து நாட்கள் அமைய வேண்டும். ஆடம்பரத்தை விடுத்து
அர்ப்பணத்தை விரும்புகின்ற காலங்களாக இந்த லந்து காலங்கள் அமையுமே என்றால் நிச்சயமாக இந்த வருடத்தினுடைய லந்து நாட்கள் நாம் ஒவ்வொருவருடைய ஆத்மீக வாழ்வுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமான நாட்களாக அமையும் என்பதில் எந்த வண்ணமான சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த லந்து நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக அர்த்தமுள்ள நிலைகளிலே திருமறையின் ஆலோசனைகளை வழங்க நாங்கள் போதகர்களாக திட்டமிட்டோம். அந்த நிலையிலே எல்லா புதன்கிழமைகளிலும் நம்முடைய தலைமை ஆயராலே சிலுவையை பற்றிய உபதேசங்கள், சிலுவை நமக்கு உணர்த்துகின்ற செய்தி என்ன, ஒருவன் ஆண்டவரை பின்பற்றி சென்றால் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சிலுவை சார்ந்து பிரதிபலிக்கின்ற செய்திகளை எல்லாம் இந்த லந்து நாட்களிலே நம்முடைய தலைமை ஆயர் மூலமாக புதன்கிழமைகளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த லந்து நாட்களின் வெள்ளிக்கிழமைகளிலே எந்த தியான உரையை அமைத்து கொள்ளலாம் என்று நாங்கள் சிந்தித்த போது எங்களுடைய எண்ணத்திலே வந்த செய்தி எண்ணம் என்னவென்றால் பொதுவாக நாம் புனித வெள்ளி அன்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து மொழிந்த 7 திருவார்த்தைகளை நாம் எல்லா புனித வெள்ளிகளிலும் நாம் தியானிக்கின்றோம். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து மொழிந்த மொழிகள் அவை. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே சிலுவையின் அடிவாரத்திலிருந்து அல்லது சிலுவையின் கீழிலிருந்து அநேக மக்கள் சிலுவையை நோக்கி சில செய்திகளை சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவை நோக்கி அநேக பழிச்சொற்களை சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை கண்டு தங்களுடைய உள்ளங்களிலே இருந்த செய்திகளை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த செய்திகள், இந்த ஏளனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மீது, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் மீது தொடுக்கப்பட்ட அம்புகளாக காணப்பட்டது. ஆகவே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே 2வது மற்றும் 3வது போதகர்கள் வழியாக சிலுவையை நோக்கி பாய்ந்த அம்புகள் என்ற தலையங்கத்திலே ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு செய்திகளை அமைத்து கொள்வது அர்த்தமுள்ளதாக அமையும் என்று கருதுகின்றோம். அநேக காரியங்களை சிலுவையின் அடிவாரத்திலிருந்து மக்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பழித்து சொன்னார்கள். நீ தேவனுடைய குமாரன் என்றால் இறங்கி வா, தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள திராணியற்றவன், இவன் எலியாவை கூப்பிடுகிறான், எலியா வந்து இவனுக்கு உதவி செய்வாரா என்று நாம் பார்ப்போம் என்றெல்லாம் போர் வீரர்கள், வழிபோக்கர்கள், பிரதான ஆசாரியர்கள், இன்னும் உடன் பக்கத்திலே சிலுவையிலே அறையப்பட்ட கள்வன் என்று சொல்லி அநேகர் இயேசு கிறிஸ்துவை பழித்துரைத்தார்கள். அந்த செய்திகளை இந்த வெள்ளிக்கிழமைகளிலே நாம் சுருக்கமாக தியானிக்க இருக்கின்றோம். அந்த நிலையிலே இந்த நாளிலே வழிபோக்கருடைய ஏச்சு அல்லது வழிபோக்கருடைய ஏளனம் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது கீழிருந்து தொடுக்கப்பட்ட முதல் அம்பாக இதை நாம் காண்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 40வது வசனம். நீ கடவுளின் மகனாய் இருந்தாய், சிலுவையிலிருந்து இறங்கி வா. அல்லது அந்த வசனம் முழுவதுமாக சொல்கிறது, கோயிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள், நீ இறை மகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள் அல்லது தூஷித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இங்கு சிலுவையை நோக்கி தொடுக்கப்பட்ட அம்பு என்னவென்றால் வழிபோக்கருடைய ஏளனம். நீ கடவுளின் மகனாயிருந்தால்
சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று இயேசு கிறிஸ்துவை, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார்த்து பழித்துரைத்தார்கள். இந்த பழித்துரைத்தவர்கள் யார் என்று நாம் பார்க்கின்ற போது திருமறை சொல்கின்றது வழிப்போக்கர்கள் என்று சொல்லுகிறது. அவ்வழியே சென்றவர்கள், அங்கு நின்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஏளனம் செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசுவை இவர்கள் பழித்துரைக்கின்ற போது இந்த பகுதி கற்றுத்தருகின்ற, உணர்த்துகின்ற செய்தி என்னவென்றால், பரிகசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். பரிகசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பரிகாசம், இயேசு கிறிஸ்துவை நோக்கி இவர்கள் சொன்ன பரிகாசம் காரணமின்றி பரிகசிக்கப்பட்ட பரிகாசமாக இருந்தது. இந்த சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது வழிப்போக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொன்னார்கள். கோயிலை இடித்து, ஆலயத்தை இடித்து 3 நாட்களிலே திரும்ப கட்டுவேன் என்று சொன்னவனே, நீ ஆண்டவருடைய மகன் என்றால், தேவகுமாரன் என்றால், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது உன்னை நாங்கள் நம்புவோம் அல்லது என்று சொல்லி அவரை பழித்துரைத்தார்கள், தூஷித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யார் இந்த வழிப்போக்கர்கள்? அவர்கள் ஏதோ ஒரு செயலுக்காக அந்த வழியாக சென்று கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தூஷிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஏதோ ஒரு காரியத்திற்காக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற காரியத்தை நிறைவேற்ற அவர்கள் சும்மா அந்த வழியாக சென்றிருக்கலாம். ஆனால் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவை அவர்கள் காரணமின்றி, அவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்குமா என்றால், வழிப்போக்கர்களுக்கு இருக்குமா என்றால் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை காரணமின்றி பழித்துரைத்தார்கள். பரிகசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவை கேலி செய்த இந்த வழிப்போக்கர்களுடைய அனுபவத்தை நாம் பார்க்கின்ற போது இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்களாக இந்த வழிப்போக்கர்கள் இருந்தார்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்கின்றோம்? அவர்களுடைய கூற்றின் அடிப்படையில், அவர்கள் சொன்ன காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். என்ன சொல்கிறார்கள்? ஆலயத்தை இடித்து 3 நாட்களிலே கட்டுவேன் என்று சொன்னவனே, அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய போதனையை குறித்தும் இந்த வழிப்போக்கர்கள் அறிந்திருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அமருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வழிப்போக்கர்களாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பரிகசிக்கப்பட்டார். இந்த செய்தி நமக்கு உணர்த்துகின்ற காரியம் என்னவென்றால், இறைவன் வழி செல்கின்றவர்கள், நேர்மையாக செல்கின்றவர்கள், இறை நீதிக்காக பாடுபடுகின்றவர்கள் இந்த உலகத்தினாலே சம்பந்தப்படாத மக்களாலே கூட பரிகசிக்கப்படுவார்கள், நிந்திக்கப்படுவார்கள், ஏளனப்படுத்தப்படுவார்கள், வசைப்பாடப்படுவார்கள். ஆக இந்த உலகத்திலே நேர்மையாய், நீதியாய், கடவுளுக்கு பயந்து வாழ்கின்ற மக்களுக்கும் பரிகாசம் உண்டு, நிந்தை உண்டு, வேதனை உண்டு. இப்படிப்பட்ட அனுபவத்திலே ஆண்டவருக்குள்ளாக வாழுகின்ற மக்கள் கடந்து செல்கின்ற போது இயேசு கிறிஸ்துவனுடைய நிந்தையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது கூட, இயேசு கிறிஸ்து பழிக்கப்பட்ட போது, தூஷிக்கப்பட்ட போது, இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய பிரதிபலன் அல்லது அவர் பிரதி உத்தரமாக எதை காண்பித்தாரோ அதை நாம் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்ல நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இகழப்பட்டாலும், ஏளனத்திற்கு ஆளானாலும், சிலுவை மரணம் வழி உலக மக்கள் மீட்படைய தன்னை பரிகாசத்திற்கும் ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பரிகாசத்திற்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவை காண்கின்றோம். ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுவதற்கு
இந்த பரிகாசம் கூட ஒரு தடையாக இருக்கவில்லை. அந்த பரிகாசத்தை கூட இயேசு சுவாமி ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 22:6-8 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கின்ற போது, இந்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்காக இவைகளெல்லாம் நடந்தனவோ என்று சிந்திக்க தோன்றுகிறது. சங்கீதம் 22:6-8 வரை, என்னை பார்ப்போர் எல்லாரும் என்னை ஏளனம் செய்தனர், உதட்டை பிதுக்கி தலையை அசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்டு கொள்ளட்டும், தாம் அன்பு கூர்ந்த அவனை அவர் விடுவிக்கட்டும் என்று சொன்ன அந்த சங்கீதங்கள். இன்னும் 109வது சங்கீதம் 25வது வசனம் சொல்கிறது, நானோ அவர்களது பழி சொல்லுக்கு உள்ளானேன், என்னை பார்க்கின்றோர் தலையை ஆட்டுகின்றார்கள் என்று சங்கீதங்களின் புத்தகம் சொல்கின்றதை காண்கின்றோம். இந்த திருமறையின் வசனங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். அழகாக திருமறை சொல்கிறது, அவர்கள் தங்களுடைய தலையை தூக்கி இயேசு கிறிஸ்துவை பரிகசித்தார்கள். பரிகாசத்திற்கு உள்ளான இயேசுவை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, இந்த பரிகாசத்திலே இருக்கின்ற செய்திகளை நாம் பார்க்கின்ற போது, இரண்டாவதாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இயேசு ஏளனப்படுத்தப்பட்டார். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இயேசுவை இங்கு நாம் பார்க்கின்றோம். இந்த பரிகசித்த மக்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை சரியாக புரிந்து கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை பரிகசித்தனர் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். மத்தேயு 27:40 வசனத்தின் பிந்திய பகுதி சொல்கிறது, கோயிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனைகளிலே யூதருடைய பஸ்கா பண்டிகை நாட்களிலே எருசலேம் தேவாலயத்துக்கு சென்று அங்கு காசுக்காரர்களையும் புறாவிற்கிறவர்களையும் வியாபாரம் செய்கிறவர்களையும் துரத்திவிட்டு இயேசு சுவாமி சொன்னார், என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தை கள்ளர்குகையாக்காதீர்கள் என்று சொல்லி, அல்லது வாணிப கூடமாக்க வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது யூதர்கள் கேட்டார்கள், இப்படியெல்லாம் நீர் செய்கின்றீரே, இதற்கு என்ன அடையாளம் காட்டுகிறீர் என்று இயேசு கிறிஸ்துவனிடத்திலே கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து பதிலாக சொன்னார், யோவான் நற்செய்தி நூல் 2:13-21 வரை, இவ்வாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளிலே இதை எழுப்புவேன் என்றார். யூதர்கள் அப்போது கேட்டார்கள், யோவான் 2:20 வசனம், இந்த கோயிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவீரோ? அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் யோவான் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்கிறது, ஆனால் அவர் தன் உடலாகிய கோயிலை பற்றி பேசினார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரமாகிய கோயிலை பற்றி பேசினார். 22வது வசனம் சொல்கிறது, அவர் இறந்து உயிரோடு எழும்பப்பட்ட போது அவருடைய சீஷர்கள் இதை நினைவு கூர்ந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். எருசலேம் பட்டணமும் எருசலேம் ஆலயமும் யூதர்களுக்கு புனிதமானது. இங்கு இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாளிலே கட்டுவேன் என்று சொன்னபோது எதிரிகளாலே இயேசு கிறிஸ்து சொன்னப்பட்ட செய்தி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. எருசலேம் தேவாலயம் 3 கட்டங்களிலே கட்டப்பட்டது, 3 காலகட்டங்களிலே கட்டப்பட்டது. முதலாவது எருசலேம் தேவாலயம் சாலோமன் அரசனாலே கட்டப்பட்டது. இது ஒரு மகிமையான ஆலயம். இந்த ஆலயம் கிமு 587 பாபிலோனியராலே நொறுக்கி தகர்க்கப்பட்டது. இரண்டாவது எருசலேம் ஆலயம் செருபாபேல் கட்டின ஆலயம். கிமு 537 செருபாபேல் மீண்டும் எருசலேம் ஆலயத்தை கட்டுகிறார். கிமு 537 இந்த செருபாபேல் கட்டின எருசலேம் ஆலயம் கிமு 551 ஆண்டு அர்ப்பணம் செய்யப்பட்டது. கிமு 551 ஆண்டு அர்ப்பணம் செய்யப்பட்டது. அந்த ஆலயமும் பிற்காலத்திலே தகர்க்கப்பட்டது. மூன்றாவது ஆலயம் ஏரோது மன்னன் கட்டின கோயில். கிமு 19வது ஆண்டில் சீரழித்த கோயிலை ஏரோது மன்னன் மீண்டும் கட்டி எழுப்பினார்.
10,000 பணியாட்கள் வேலை செய்தார்கள். 1000 குருக்கள் பணியாற்றினார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் இந்த கட்டிடப் பணிகள் நடைபெற்றது. கிபி 64ஆம் ஆண்டில் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். இது சரியான காலகட்டம் அல்ல, சுமாராக ஏறத்தாழ என்று சொல்வோமே அந்த காலகட்டங்களிலே கட்டி முடிக்கப்பட்டது. இதை கட்டி முடிப்பதற்கு 46 ஆண்டுகள் ஆனது. ஆகவே தான் இவர்கள் சொன்னார்கள், இந்த ஆலயம் கட்ட 46 ஆண்டு ஆகிட்டு 3 நாளிலே இவன் எப்படி கட்டுவான் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலை சுட்டி காட்டி அதை கூறினார். எதிராளிகள் தவறாக புரிந்தார்கள். எதிராளிகள் தவறாக புரிந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை பரிகசித்த போது கூட, ஏளனப்படுத்தப்பட்ட போது கூட, பரிகசிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த ஏளனங்களை எல்லாம், இந்த பரிகாசங்களை எல்லாம் இந்த உலகத்தை மீட்பதற்காக, மனுமக்களை மீட்பதற்காக, ரட்சிப்பதற்காக இந்த அவமானங்களையும் இயேசு கிறிஸ்து சகித்தார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்துவனுடைய உரையிலே எல்லாம் அடங்கி இருந்தது. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இயேசு பரிகசிக்கப்பட்டார். 3ஆவதாக நிறைவாக நாம் பார்க்கின்ற போது சவால் விடப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். பரிகசிக்கப்பட்ட, ஏளனப்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார், ஏளனப்படுத்தப்பட்டார். நிறைவாக சவால் விடப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். அல்லது புனிதரை இவர்கள் பரிகசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். திருமறையை நாம் வாசிக்கின்ற போது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 40வது வசனத்தின் பிந்தைய பகுதி, நீ இறை மகன் என்றால், நீ தேவனுடைய குமாரன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா. சவால் விடுகிறார்கள். நீ உன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லிக் கொண்டாயே, நீ தேவனுடைய குமாரன் என்றால், ஆண்டவருடைய மகன் என்றால், நீ இப்போது இறங்கி வா, அப்போது உன்னை நாங்கள் நம்புவோம் என்று சொன்னார்கள். சவால் விடப்பட்ட இயேசு கிறிஸ்து அந்த அவமானத்தையும் சிலுவையிலே ஏற்று தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யூதர்களுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை உண்டு. அந்த உறுதியான நம்பிக்கை என்னவென்றால், ஒரே ஒரு கடவுள் உண்டு, கடவுள் ஒருவரே, அவர் யாவே, அவர் சர்வ வல்லவர், அவர் உன்னதமானவர். ஆக இயேசு கிறிஸ்து தன்னை இறைவனுடைய மகன், தேவகுமாரன் என்று அழைத்து கொண்டது ஒரு பெரிய குற்றமாக இந்த யூதர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொலை செய்வதற்கு தன்னை தேவனுடைய மகன் என்று சொல்லிக் கொண்டது கூட ஒரு காரணமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகன் என்று அநேக இடங்களிலே சொல்லப்படுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தி நூல்களிலே 31 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்தி நூலில் மாத்திரம் 23 தடவை தேவனுடைய மகன், ஆண்டவருடைய மகன் என்று சொல்லப்படுகிறது. நிருபங்களிலே 42 முறை வருகிறது. திருத்தூதர் பணி நிருபங்களிலே 3 முறை வருகிறது. வெளிப்படுத்தலில் 1 முறை வருகிறது. இப்படி அநேக முறை இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு இங்கு சவால் விடுக்கப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்நாட்களிலே பல முக்கிய கட்டங்களிலே அவர் கடவுளுடைய மகன் என்று சொல்லப்பட்டார். அவருடைய பிறப்பை மரியாளிடத்திலே சொன்னபோது லூக்கா 1:32 சொல்கிறது, அவர் உன்னதமான கடவுளின் மகன் எனப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகின்ற போது மார்க்கு 4ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களிலே, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கற்கள் அப்பங்களாகும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கின் போது இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொல்லப்பட்டார். காற்றையும் கடலையும் இயேசு கிறிஸ்து அமைதி அடைய செய்த போது சீஷர்கள் சொன்னார்கள், மத்தேயு 14ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களிலே, படவில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார்கள். பேதுருடைய அறிக்கை
நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். பேய் பிடித்தவர்களை பேய்களுடைய அறிக்கையை பார்க்கின்ற போது மார்க் 8:29 தேவனுடைய குமாரனே, ஆண்டவருடைய மகனே, உமக்கும் எனக்கும் என்னை வேதனை உண்டாக்க வேண்டாம். பேய்கள் எல்லாம் பிசாசுகள் எல்லாம் அவரை இறைமகன் என்று அறிக்கையிட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய மறுரூப அனுபவத்திலும் கூட மேகத்திலிருந்து சத்தம் உண்டாக கேட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன். இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய மகனாக கோட்டிட்டு காட்டப்பட்ட போது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு சவால் விடப்பட்டது. நீ கடவுளுடைய மகன் என்றால் நீ இறங்கி வா, உன்னை நாங்கள் நம்புவோம் என்று பழித்துரைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வழிப்போக்கர்கள் கூறியதைப் போல சிலுவையிலிருந்து இறங்கி வருவதற்கு அல்ல, மாறாக சிலுவை மரணத்தை ஏற்பதற்கே இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். புரிந்து கொள்ள வேண்டும். வழிப்போக்கர்கள் ஏளனமாக கூறியதைப் போல சிலுவையிலிருந்து இறங்கி வருவதற்கு இயேசு சுவாமி இந்த உலகத்திலே வரவில்லை. மாறாக அனைத்துலகத்தையும் மீட்பதற்காக சிலுவை மரணத்தை ஏற்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் உயிரை இழக்கவில்லை. மாறாக அவராகவே நமக்காக சிலுவையிலே தம்மை கையளித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கல்லை அப்பங்களாகும்படி செய்யும் என்று சாத்தான் கூறிய போதும், இப்போது இறங்கி வா, உன்னை நம்புகிறோம் என்று வழிப்போக்கர்கள் சொல்கின்ற போதும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வல்ல செயலை தன்னுடைய ஆதாயத்திற்காக ஆண்டவர் பயன்படுத்தவில்லை. மாறாக இந்த பழி சொற்களை எல்லாம், இந்த அவமானங்களை எல்லாம் ஏற்று இந்த உலகத்தை மீட்பதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் திருமறை சொல்கிறது, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தை ஆண்டவர் எவ்வளவு நேசித்தார் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வளவு அவமானங்களை பெற்று இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக நம்மை மீட்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திருமறை சொல்கிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று திருமறை சொல்கிறது. இந்த அவமானங்கள், பரிகாசங்கள் எல்லாம் அனைத்துலகமும் மீட்பதற்காக எல்லாம் வல்ல இறைவன் சர்வ வல்லவர் இவைகளை எல்லாம் ஏற்றார். வழிப்போக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே தொங்கிக் கொண்டு நிற்கிறவராய் பார்த்தபோது தங்களுடைய தலையை துலுக்கி, தங்களுடைய தலையை ஆட்டி, ஆலயத்தை இடித்து 3 நாட்களில் கட்டி எழுப்புகிறவனே, நீ உன்னை ரட்சித்துக்கொள், நீ ஆண்டவருடைய மகன் என்றால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வா, அப்பொழுது உன்னை நம்புவோம் என்று பழித்துரைத்தார்கள். இந்த பழி சொல்லையும் ஏற்று இயேசு கிறிஸ்து சிலுவையின் மூலமாக நம்மை மீட்டார். ஆனால் உயிர்த்தெழுதல் மரணத்தின் மீது, சிலுவை பாடுகளின் மீது ஆண்டவருக்கு இருந்த வல்லமையை உணர்த்தியது. ஆண்டவர் இவ்வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். யாவரும் இழந்து கீர்த்தனைகளிலே 205வது பாடலை பாடுவோம். தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே. 205வது கீர்த்தனை.
ஜெபம் செய்வோம். தேவகுமாரனாயிருந்தும் இகழப்பட்டவராய், அறிந்து கொள்ள முடியாதவராய், சவால் விடப்பட்டவராய், பரிகாச நிலைக்கு தள்ளப்பட்ட எங்கள் நல்ல ஆண்டவரே, மானிடர் மீது அன்பு கொண்டவராய், மானிடரை மீட்பதற்காக மீட்கும் பொருளாக தம்மையே சிலுவையிலே ஈந்தளித்தீரே, உம்மை நாங்கள் போற்றுகின்றோம், புகழுகின்றோம். உம்முடைய சிலுவை அன்பை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய், சிலுவை காட்சியினூடே நாங்கள் கடந்து செல்லும்படியாய் இந்த நாட்களை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் நாங்கள் உணர்ந்தவர்களாய், தேவகுமாரனாகிய கடவுள் ஏன் இவ்வளவு இம்சைகளை பாடுகளை சகித்தார் என்பதை உணர்ந்து எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்த அர்ப்பணிக்க அருள் தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலே பங்கேற்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் திருச்சபையின் அனைத்து குடும்பத்தின் மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே அதிகமாய் வேதத்தை வாசிக்க, வசனங்களை தியானிக்க, ஆண்டவரின் அன்பை ருசிக்க ஆவியானவர் துணை செய்வீராக. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தூயாவியானவருடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக.